கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நவம்பர் மாதம் 28ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். எனக்கு உங்கள் வீட்டில் யார் யாருக்கு பிறந்த நாள், யார் யாருக்கு திருமண நாள், தேவனின் அன்பு குடும்பம் உங்களுக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் என்கிற மங்கள வார்த்தையின்படி தலைமுறை தலைமுறைக்கும் ஆண்டவரே உங்களுக்கு அடைக்கலமாக இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை இந்த வருஷம் ஃபுல்லாக நிறைவேறும். சரியா? இன்றைக்கி நமக்குள்ள பொதுவான மங்கள வார்த்தை சங்கீதம் 89:21. என் கை அவனோடைய உறுதியாக இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். ஆண்டவருடைய கரம் இன்றைக்கு உன்னுடைய உறுதியாய் இருந்து சில காரியங்களை நடப்பிக்க போகிறது. ஆண்டவருடைய கரத்தை குறித்து பார்த்திங்கன்னா, அந்த கரம் கொடுக்கிற கரம், அந்த கரம் ஆசீர்வதிக்கிற கரம், அந்த கரம் உன் கண்ணீரை துடைக்கிற கரம், அவருடைய கரம் உன்னை ரட்சிக்கும் கரம், உனக்கு அற்புத அதிசயங்களை செய்கிற கரம். ஸோ அவருடைய கரத்தை பற்றி, அதனுடைய மேன்மைகளை பற்றி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி அந்த கரம் உன்னோட உறுதியாயிருக்கும். அவருடைய புயம் உன்னை இனி பலப்படுத்தும். ஆண்டவருடைய கரம் உன் மேலே இறங்கிட்டன்னா, நீ கையிட்டு செய்கிற காரியத்தோட ஆண்டவருடைய கரம் இருக்கும். நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை காண்பீங்க. பிஸ்னஸில் தோல்வி இருக்காது, படிப்பில் தோல்வி இருக்காது, ஊழியத்தில் தோல்வி இருக்காது. ஆண்டவருடைய கரம் உங்கூட இருந்து நச்சுன்னு காரியங்களை நடப்பிக்கும். ஒரு மனுஷனுடைய கரத்தோடு ஆண்டவருடைய கரம் இணைஞ்சிருச்சுன்னா அவன் தொட்டதெல்லாம் பொண்ணாகும். பைபிள் அதுக்கு வசனம் இருக்கிறது, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம பாஷையில் சொன்னால் நீ தொட்டதெல்லாம் பொண்ணாகும். நேற்றைக்கு வரைக்கும் நீ தொட்டதெல்லாம் விளங்காமல் போச்சு. ஆனால் இன்றைக்கி கர்த்தருடைய கரம் உண்மையில் உறுதியாய் வந்திருக்கிறது, ஸ்ட்ராங்காக நிற்குது. அதனால் இன்றைக்கு பிறகு நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொள்வாய். ஆண்டவருடைய கரம் உங்கூட இருந்து இழந்து போன எல்லாத்தையும் மீட்டு தரும். ஆண்டவருடைய கரம் உங்கூட இருந்து உன்னை தொட்டு குணமாக்கும். ஆண்டவருடைய கரம் உன்னோடு கூட இருந்து உன்னை ரட்சிக்கும், உன் குடும்பத்தை ரட்சிக்கும், உன் குடும்பத்திற்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்து தரும். பாழங்கணத்தில் கடந்தாலும் அவருடைய கரம் உன்னை கை தூக்கி விடுகிற கரம், உனக்கு உதவி செய்கிற கரம். அந்த கரத்தின் ஆசீர்வாதங்களை இன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக சுதந்திரிக்க போகிறீங்க. சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் எஃப் ஷர்லின், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பேர் ஷர்லின். 2015 ME டிகிரி முடித்தேன். உறவினர் மூலமாக வரன் வந்தது. பெற்றோர்கள் பேசி திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். அவர் சிங்கப்பூரில் வேலை பார்ப்பதாக சொன்னார். திருமணத்திற்கு பிறகு அவருக்கு எந்த ஒரு வேலையும் இல்லை. 1 மாதத்திற்கு பிறகு அவருடைய நடவடிக்கையில், குணத்தில் பெரிய மாற்றம் தெரிந்தது. காரணமில்லாமல் என்னை அடிக்க தொடங்கினார். அதனால் நான் நிலை குலைந்து போய்விட்டேன். என்னுடைய அப்பா கூட என்னை அடித்ததில்லை. என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று நினைத்து நோய்வாய்ப்பட்டவளைப் போல மாறிவிட்டேன். என்னுடைய பெற்றோர் வசிக்கும் வீட்டை எழுதி வாங்கி வரும்படி வற்புறுத்தினார். என்னுடைய நிலைமையை பெற்றோர் மற்றும் சகோதரியிடத்திலே சொல்லாமல் 6 மாதங்கள் உருண்டோடியது. என்னுடைய உருவமே அடையாளம் தெரியாத அளவிற்கு மாறிப்போயிருந்தது. ஒரு கட்டத்தில் என்னால் அவருடைய தொல்லைகளை சகிக்க முடியாமல் என்னுடைய வீட்டிற்கு போகிறேன் என்று சொன்னேன். உடனே அவர் எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் என்னுடைய வீட்டில் என்னை விட்டு போய்விட்டார். என்னுடைய பெற்றோரிடம் எனக்கு நடந்த கொடுமைகளை சொன்னேன். அவர்கள் மனமுடைந்து போனார்கள். இப்படிப்பட்ட சமயத்தில் நாகர்கோவிலில் நடந்த கூட்டத்திற்கு கடைசி நாள் என்னுடைய அம்மா என்னை கூட்டி கொண்டு போனார்கள். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் வழங்கிய தேவ செய்தி எனக்கு ஆறுதலாக இருந்தது. தனி ஜெப நேரத்தில் அந்நிய பாஷையில் பேசினார். இயேசப்பா என் கூட பேசியது போல நான் மிகவும் மகிழ்ந்தேன். அந்த ஜெபத்திற்கு பிறகு எனக்கு மன தைரியம் வந்தது. நான் தனியார் பொறியியல் கல்லூரியிலே உதவி பேராசிரியை வேலையை பெற்றுக்கொண்டேன். திறமையுடன் பணிபுரிந்து வருகிறேன். நான் முன்பு இருந்தது போல மிகவும் அழகாக மாறிவிட்டேன். விவாகரத்திற்கு முயற்சி செய்தேன். அது எந்தவித இழப்புரிமையும் இல்லாமல் விரைவில் முடிந்தது. அதன் பிறகு என்னுடைய நிலைமையை நினைத்து 2வது திருமணத்திற்கு விவாகரத்து ஆனவரை தேடினேன். ஆனால் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஏறெடுத்த ஜெபத்தினாலும் கர்த்தர் என்மேல் வைத்த கிருபையினாலும்
திருமணம் ஆகாதவரே என்னை ஏற்றுக்கொண்டதோடு என்னுடைய 4 வயது குழந்தையும் மகளாக ஏற்றுக்கொண்டார். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை என்னை பலப்படுத்தியது. பாருங்கள், எவ்வளவு கொடுமைகளை அனுபவித்த மகள் உருக்குலைஞ்சு போன நிலைமையில் ஆண்டவருடைய மங்கள வார்த்தை அவளுக்கு உயிர் கொடுத்தது, வாழ்வு கொடுத்தது. இவள் டைவர்ஸி ஆனதுனால டைவர்ஸ் ஆன ஒருத்தர் தான் கிடைப்பார்னு தேடிட்டு இருந்தா. ஆனால் நம்ம ஆண்டவர் நாம் நினைத்ததற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் ஜெபிக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர். இப்படியெல்லாம் அற்புதம் செய்கிற ஆண்டவர் இன்றைக்கும் உன் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் செய்வார். உன் வாழ்க்கையில் நீ எல்லாத்தையும் இழந்து உழண்டு போய் கிடக்கலாம். ஆண்டவருடைய கரம் முன்னோடு உறுதியாக இருந்து காரியங்களை நடப்பிக்க, அவளுக்கு எல்லாரும் கைவிட்டாலும் ஆண்டவருடைய கரம் கூட இருந்து இந்த காரியங்களை நடப்பித்தது உனக்கு அப்படியே செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, மக்கள் நல்ல மங்கள வார்த்தையை கேட்டோம், நல்ல சாட்சியும் கேட்டோம்ப்பா. ஆண்டவர் அருமையான மகள் ஷேலினுக்கு செய்த மகத்துவமான காரியங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்கட்டும். உம்முடைய கரம் எங்களோடு உறுதியாயிருக்கும் என்று சொன்னீர். என் பிள்ளைகளோடு உம்முடைய கரம் உறுதியாயிருந்து உடைய வாழ்க்கையில் இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுக்கட்டும். உம்முடைய கரம் என் பிள்ளைகளோடு கூட உறுதியாயிருக்கட்டும். இருந்து என் பிள்ளைகளை போஷிக்கட்டும், கண்ணீரை துடைக்கட்டும். உம்முடைய கரம் இவர்களை ரட்சிக்கட்டும். உம்முடைய கரம் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். உம்முடைய கரம் என் பிள்ளைகளோட உறுதியாயிருந்து உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஏமாறின இடங்களிலெல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கிறதற்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் என் பிள்ளைகளை கண்ணீர் வடிக்க வச்சாங்களோ அவர்கள் மத்தியிலே ஆண்டவருடைய கரம் கூட இருந்து அவருடைய பெயர்களை பெருமைப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி. தடைகள் நீங்கி நல்ல காரியங்கள் நடக்கட்டும். ஆண்டவருடைய கரம் இவர்களோடு கூட இருந்து இவருடைய வியாதிகளை எல்லாம் தொட்டு குணமாக்கினதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.